மாமா முடிஞ்சதா? என்ன காப்பாத்துங்கண்ணா. ஃப்ரெண்ட் சொன்னா வெளியூருக்கு வந்தா தண்ணிய போட்டு கலாட்டா பண்ணுவாங்கன்னு. இங்க என்னன்னா இந்த பொண்ணு வந்து கலாட்டா பண்ணுது. அண்ணா அந்த படுபாவி பசங்க குடிச்சிட்டு என்ன இம்சை பண்றானுங்கண்ணா. காப்பாத்துங்கண்ணா, என்ன காப்பாத்துங்கண்ணா. ஆனா வேண்டாண்ணா, பொண்ணுங்கள்ட்ட தகராறு பண்ணக்கூடாதுண்ணா, விட்டுருங்கண்ணா. டேய் பொண்ணாடா அது? பொம்பளையும் ஆம்பளையுமா சேர்ந்து பிறந்த 3வது அவதாரம்டா அது. அப்படியா? ஆமாண்ணா. அண்ணா அப்படின்னா அவங்க கடவுளுக்கு சமம்ண்ணா. கடவுளை யாரும் தொடக்கூடாதுண்ணா, கையெடுத்து தான் கும்பிடணும். வேண்டாண்ணா, விட்டுடு. இப்ப இந்த சாமிக்கு நாங்க அபிஷேகம் பண்ண போறோம். மூடிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ, சரியா? அழிய விடுற. பைரவா, கடவுளை கூட விட மாட்டாங்க. காலம் கெட்டு போச்சுடா. காலம் கெட்டு போகல மாமா, இந்த மனுஷனுங்க தான் கெட்டு போயிருக்காங்க. ஏய் நிறுத்துங்க, எப்ப பாரு கை தட்ட வேண்டியது. சாப்பிட்டுட்டு பேசாம போய் தூங்குற வேலையை பாருங்க. போங்க. நீ வா மாமா. அண்ணா, நான் எப்பவுமே எந்த ஆம்பளை பார்த்தாலும் டார்லிங், செல்லக்குட்டின்னு அப்படி இப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஆனா நான் உங்களை மட்டும்தான் அண்ணான்னு கூப்பிட்டேன். நான் சாகுற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன்னா. குடிங்கண்ணா, வரேன். மோகன தரங்கிணி. அப்போ மன்மதன் ரதிகிட்ட வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் நெருப்புல சுட்டி எரிஞ்சு சாம்பலானாலும் பரவாயில்ல. சந்தோஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க சொல்ற அந்த ரதிய நான் உங்க மூலமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ரதிய அப்படியே ருசிச்சா அருமையா இருக்குன்னு நினைச்ச, அவ்வளவுதான். வாய மூடிட்டு வெளியில போட ராஸ்கல். காதலுங்கிறது வேற, காமங்கிறது வேற. காதலிக்கிறவன் செடிக்கு தண்ணி ஊத்துவான். காமத்தை பாக்குறவன் அந்த செடியில இருக்க பூவை அப்படியே கசக்கி போட்டுருவான். இப்ப நான் அதை தான் பண்ண போறேன். நீ என்னோட ரதி தேவதை. என்ன விட்டுடு சந்தோஷ். உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே தேவதையே. இங்க பாரு சந்தோஷ், நான் ஒரு குழந்தைக்கு அம்மா. குழந்தையா இருந்தாலும் விட மாட்டேன், குழந்தைக்கு தாயா இருந்தாலும் விட மாட்டேன். என்ன விட்டுடு சந்தோஷ். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன விட்டுடு ப்ளீஸ். இப்ப நான் புருஷனா, நீ பொண்டாட்டியா, எதா இருந்தாலும் சமபாகம். நான் பக்தனா இருந்து நீ தேவதையா இருக்க. இன்னைக்கு அபிஷேக பூஜை நடத்திட வேண்டியதுதான். நம்ம அசோக் யாரு? மாஜி மினிஸ்டரா? நம்ம அசோகர் இருக்கார் இல்லையா, ரோடு நெடுக்க மரம் நட்டாரு. ஆனா நம்ம ஐயா மரத்தெல்லாம் அறுத்துட்டு இருக்காரு. டேய் பைரவா, என்ன படிச்சது 4ஆம் கிளாஸ், எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா? எல்லாம் எனக்கு தெரியும். மாமா ஏதோ மரத்தை வெட்டன்னு சொல்லிட்டு ஆளை வெட்ட போயிட்டு இருக்காங்க. ஆமாடா. தயவுசெய்து நான் சொல்றதை கேளு. இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. நான் வைகுண்டம், பெங்களூரோட வைகுண்டம். இந்த ஊர் என்னோடதுடா. வைகுண்டம் வேணாம். வைகுண்டம் என் தொழில கை வச்சா அது என் மேல வச்ச மாதிரி.
அத நீ நினைச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே உன் கழுத்துல உன் தலை இருக்காது. வைகுண்டம் வேணா சொன்னா கேளு. இப்ப இந்த வைகுண்டம் உனக்கு நரக தரிசனத்தை காட்ட போறான். ஏய், மாமா சாமி அருவா. வைகுண்டம் சொன்னா கேளு. வேணா நீ என்ன ஒண்ணு பண்ணாத விட்டுறது. நான் சொல்றது கேளு. வேணா என்ன விட்டு. ஐயோ கடவுளே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மேகமூட்டம் வந்தாதான் சாரல் மழை பெய்யும். காய் கனிஞ்சாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சிலைய வடிக்கிற சிற்பி கூட உன்னை பார்த்தானா உறைஞ்சி போயிடுவான். நீ என் தேவதை, அழகு தேவதை. என்ன பேசுற நீ? உன்னோட அழக அங்கங்கமா ரசிச்சு வர்ணிச்சுக்கிட்டு இருக்க. ரவிவர்மன் எழுதாத கலையோ, ரதி தேவி வடிவான சிலையோ. விழியோரம் சிறு பார்வை போதும், நான் விளையாடும் மைதானமாகும். இதழோரம் சிரிப்பொன்று போதும். உன்னை பார்த்ததும் என் மனசுல கவிதை அருவியா கொட்டுது. அதை கேட்டு ரசி. நீ வாசிக்கிற வயலின் இவ்வளோ சுகத்தை கொடுக்குதுன்னா அப்ப நீ வேண்டானா? ஏய் வேண்டானா? ஏய், நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? நீ செய்யறது ரொம்ப தப்பு. வைகுண்டம் பையனை யாரோ அடிக்கிறாங்க சார்.
வைகுண்டத்துக்கு போய் சேருவாங்க சார். இவனுக்கும் அதே கதிதான். ஆடுறது முக்கியம் இல்லையா, ஆட்டத்தில் அவன் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். வண்டி எடு. இவன் என் பொண்டாட்டிடா. போடு. அம்மா அம்மா அம்மா. குழந்தைய பெத்துக்கிற பாக்கியத்தை கூட எங்களுக்கு கொடுக்கல. நீங்க தான் எங்க குழந்தைங்கப்பா. பைரவா, எங்க போற? பெங்களூருக்கு போலாம், கிளம்பு. ஏய் பைரவா, யமனோட வீட்லயே சாவ கொண்டு வந்துட்ட. உன்ன நான் விட மாட்டேன். வெட்டி போடுங்கடா அவனை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சாமி வந்துடுச்சுமா, அதுவா இறங்குனாதான் உண்டு.
சும்மா நரம்பு மாதிரி இருந்துகிட்டு அந்த ஆலமரத்தையே வெட்ட பாக்குறியாடா டேய்? ஓ, இந்த டிரைவர் எங்க போய் தொலைஞ்சா? யோ டிரைவரே, காரை ஸ்டார்ட் பண்ணுவீயா? ஐயோ அம்மா, இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ நாயில ஐயோ அம்மாடி. என்னையா நீ முன்னாடி வந்து சல்யூட் அடிக்காம இப்படி பயமுறுத்துற? என்ன நினைச்சுக்கிட்ட? அங்க சார். பாத்தியா என்ன நடக்குதுன்னு பாரு. அங்க என்ன மகாபாரதம் ராமாயணம் நடக்குதா? அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிற? வேற என்ன பண்றது சார்? ஏதாவது பண்ணி தொலையா. ஏய், வேண்டாம், 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 வேண்டாம். என்ன என்னை விட்டுரு. பயமா இருக்கா? இந்த ஊருக்கே பெரிய தாதா ரவுடின்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா இப்போ உனக்கு உயிர் பயம் வந்துடுச்சா? ஏய், உன்ன மாதிரி எத்தனையோ ரவுடிங்க இந்த ஊரை விட்டு ஓடி இருப்பானுங்க. உன்னை பார்த்து ஓடுறாங்களே இந்த ஜனங்க, அவங்க யாரும் உன்னை பார்த்து பயப்படல. அவங்க குடும்பத்தோட வாழணும்னு ஆசை. மிருகங்களை பார்த்தா தாண்டா பயம் வரணும், மனுஷனை பார்த்தா பாசம் தாண்டா வரணும். மனுஷனா வாழ கத்துக்கடா மிருகமே. இப்போ உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். இனிமே என் வழியில குறுக்க வந்த வெட்டி போட்டுடுவேன். வர மாட்டேன். யோ, யோ, அவனை முதல்ல ஷூட் பண்ணியா. சார். நான் மந்திரி சொல்றேன், அவனை ஷூட் பண்ணு. ஷூட் பண்ணியா, பண்ணிடு.